இல்ல சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சர்களோ யாருமே யாரையும் தாக்குறதுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. அது வரவு மீறிய செயல். நம்முடைய தமிழ் நியூஸ் செய்தி சேகரிக்க சென்ற நிருபர் மீது தாக்கியிருந்தால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. பத்திரிகையாளர் தான் நான்காவது தூணாக இந்த தேசத்தின் தூண்களாக இருக்கிறார்கள். ஆனா யார் பத்திரிகையாளரை தாக்கினாலும் அது கண்டிக்க வேண்டும். அதுல மாற்று கருத்தா காங்கிரஸ் பேரியக்கம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வோம். அது யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் உறுதுணையாக இருக்கும். அதே நேரத்தில் உண்மைக்கு புறம்பான செய்திகளையும் வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் ஊடகங்கள். இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா நான் கோட்டூர்ல என்னுடைய தொகுதியில கோட்டூருக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. கோட்டூருக்கு போகும்போது அங்க அவங்களுக்குள்ளேயே உட்கட்சி பிரச்சனை, உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஒரு சாதாரண வாக்குவாதம் தான் அது. ஆனா அதுல என்ன போடுறாங்கன்னா சட்டமன்ற உறுப்பினரை முறையிட்டார்கள், கேரோ பண்ணாங்க அப்படிலாம் போடுறாங்க. அந்த செய்தியெல்லாம் அவாய்ட் பண்ணணும். என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா துல்லியமாக நாட்டு மக்களுக்கு இருக்கிற அவலங்களையும் எடுத்து சொல்ற தொலைக்காட்சி நிறுவனம் யாரோ ஒரு நிருபர் தப்பு பண்றதுனால எல்லோருக்கும் சேர்ந்து அவப்பெயர் ஏற்படுது. அதை தவிர்க்கணும். ஆனா இதை சார், பொறுத்தவரை இப்போ நீங்க புலித்தலையில் குறிப்பிட்டது மாதிரி சாரி, நீங்க சொன்னீங்க, அதாவது நீங்க களத்துக்கு போனப்போ ஒரு செய்தி தவறாக திரிக்கப்பட்டு பரப்பப்பட்டதுன்னா அது என்னன்னு சொன்னீங்கன்னா எங்கள் தரப்புல இருந்து அதற்கு விளக்கம் கொடுக்கறதுக்கும் சரியா இருக்கும். இல்ல அது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உங்க நிறுவனத்துக்கும் சொன்னேன், விளக்கம் கொடுத்துட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் என்னதான் முறை அது மாதிரி தகாத முறையிலும் உண்மைக்கு புறமான செய்தியை அவர் கொடுத்தாலும் தாக்குவதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு, யாருக்கு என்ன உரிமை இருக்கு? யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. பேசுறது கூட ஏன்பா இதை செஞ்சேன்னு கேட்கறது கூட ஒரு தொழில் அவர் செய்யறாரு, அதை கண்ணியமா செய்யணும்ன்றதுதான் என்னுடைய பார்வை. நாங்க ஏற்கனவே தொலைக்காட்சி உரிமையாளர்கிட்ட இதை எடுத்து சென்னா அவங்க உடனே மறுப்பு தெரிவிச்சாங்க. அது வேறு பிரச்சனை. நான் என்ன சொல்றேன்னா பத்திரிகையாளரை மட்டும் இல்ல, யாரும் தாக்குவதற்கு சட்டத்தில் எந்த இடமும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. இதை வன்மையாக கண்டிக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்தில் கண்டிப்பாக இதை கொண்டு செல்வோம். தக்க நடவடிக்கை நாங்கள் எடுக்க சொல்வோம்.